உயர்வுமிக்க புனித குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்றால் அது கியாமத் நாளில் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும். குறிப்பாக ஒளியான இரு சூறாக்களை, சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரானை ஓதி வாருங்கள். ஏனெனில் இவை தம்மை ஓதி வந்தவர்களை கியாமத் நாளன்று மேகத்தின் இரு துண்டுகளைப் போல தனது நிழலில் அழைத்து வரும், அல்லது இரு நிழற்குடைகளைப் போல, அல்லது பறவைகளின் இரு கூட்டங்களைப் போல நிழல் தரும். தன்னை ஓதியவருக்காக இவ்விரண்டும் பரிந்து பேசும். குறிப்பாக சூரா பக்ராவை ஓதி வாருங்கள். ஏனெனில் அதை ஓதுவதும் மரணம் செய்வதும் அதை விளங்கிக் கொள்வதும் பரக்கத்திற்கு காரணமாகும். அதை ஓதாமல் மரணம் செய்யாமல் விட்டுவிடுவது கைசேதத்திற்கு காரணமாகும். இந்த சூறாவை கொண்டு தீயவர்கள் தவறான வழியில் பலனடைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தீயவர்கள் என்றால் சூனியக்காரர்களாகும். அதாவது சூரத்துல் பக்ரா ஓதி வரும் வளமை உடையவருக்கு எந்த சூனியக்காரனின் சூனியமும் எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது என்று முஆவியத் இப்னு ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. இந்த சூரா பக்ரா இருக்கிறது அல்லவா, இந்த சூரா பக்ராவுடைய மகிமைகள் இது மட்டும் அல்ல, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரா பக்ரா ஓதப்படக்கூடிய வீடுகளில் ஷைத்தான் எந்த காலகட்டத்திலும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அப்படி ஒரு வேளை அந்த இடத்துல ஷைத்தான் இருந்தான்னு சொன்னா வீட்டை விட்டு என்ன செஞ்சாடுறான், விரண்டு ஓடிடுறான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இது வெறும்னா ஓதுறது மட்டும் இல்ல, ஓத வைக்கிறது. இப்போ ஒரு தனக்கு ஓத தெரியல அப்படின்னு சொன்னா வீட்டுல என்ன செய்யறாரு, ஓத வைக்கிறார். அதுவும் என்ன செய்யும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், இந்த ரெண்டுமே பரிந்துரைக்கு காரணமாக அமைகிறது, ரெண்டுமே பரிந்துரை செய்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆறுதல் அந்த சமூக மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இரண்டுமே மேகத்துண்டுகளாக காட்சி தந்து, அல்லது இரு பறவை கூட்டமாக காட்சி தந்து, அல்லது நிழற்குடையை போல காட்சி தந்து ஒரு மனிதனை என்ன செய்கிறது, மறுமையின் ஆபத்துகளில் இருந்து அவனை தற்காத்து பாதுகாக்கிறது. இந்த மஹ்ஷருடைய வெயில் கடுமையான உஷ்ணத்தை விட்டு என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சூறாக்களை மரணம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்து இந்த இரு சூறாக்களுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு அல்லாஹ் எல்லா விதமான மறு உலக ஆபத்துகளிலிருந்து விமோச்சனத்தை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது